மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கன்றாவியா போட்டு வச்சிருக்காங்க ரோடா இது. நானும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாக்குறேன், இந்த ரோட்ல தான் வரேன். சரியே பண்ண மாட்டேன்றாங்க, தோன்றாங்க அப்படியே போட்டுறாங்க. சரி பண்ண வேண்டியதானே, அது கூட வலிக்குது. ஐயோ சுத்தமா வர முடியாது. கிட்டத்தட்ட அந்த அங்க வரைக்கும் டிராபிக் ஆயிடுச்சு, நம்ம இது வரைக்கும் டிராபிக் ஆயிடுது. இந்த ரோட்ல மட்டும் அந்த மாதிரி சரியே பண்ண மாட்டேன். அது மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டு. என்ன பண்ண என்னைக்கு இவங்க ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் அவ்வளோ சாக வேண்டியதான். அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நம்ம சாக தான் வேணும். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு கோலாகலமாக தற்போது தெப்பத் திருவிழாவிற்கான உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. காலை மற்றும் மாலை வேளையிலே முருகப்பெருமான் எழுந்தருள்வதை பார்ப்பதற்காக மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் பயணம் செய்யக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சுபா, திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலை, அதாவது பெரியார் பேருந்து நிலையம், வசந்த நகர், ஆண்டாள்புரம், பழங்கானத்தம், இப்படியாக அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வரக்கூடிய நிலையிலே குண்டும் குழியுமான இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதே போன்று பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து திடீர் நகர், மேலவாசல் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய பகுதி, அதே போன்று தீயணைப்பு நிலையம் இருக்கக்கூடிய பகுதி, வசந்த நகர் பேருந்து நிலையம், ஆண்டாள்புரம் அருகே இருக்கக்கூடிய பள்ளி, இப்படியாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலை பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது. அதே போன்று மழைக்காலங்களில் தாழ்வான நிலை இடங்களாக இருக்கக்கூடிய இந்த குண்டும் குழியில் தண்ணீரும் அதிக அளவில் சேர்ப்பதால் வாகன ஓட்டிகளும் அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய பிற மக்களும் வேதனைப்பட இருக்கிறார்கள். குறிப்பாக தைப்பூச திருநாளில் வரக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலையாக இருப்பதால் துரித நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.